Hello viewers, welcome to Expedition Jobs. Today பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. NHPC லிமிடெட்லேருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆஃபீஸர் HR, ட்ரைனி ஆஃபீஸர் PR, ட்ரைனி ஆஃபீஸர் லா, சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் யூசிங் UGC NET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன மாதிரி சேலரி என்னென்ன ஜாப் அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைனி ஆஃபீஸர் HR சேலரி வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 30 years உள்ளே இருக்கணும். Full time regular 2-year post degree, post graduation diploma, post graduation program with management with specialization in human resource management சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மார்க் இருக்கணும் மாஸ்டர் டிகிரி ஆர் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமில். எல்லாமே ஆர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏதோ ஒரு டிகிரி ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிளியராக படிச்சு பாருங்க அந்த பிடிஎஃப்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. செகண்ட் ட்ரெயினி ஆஃபீஸர் பிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேலரி 50,000 to 1,60,000. Full time regular post degree, post graduate diploma of 2 years duration in communication, mass communication, journalism, public relationship சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% marks sheet from the master degree or PG diploma. Third one trainee officer law, same salary, full time regular graduate degree in law professional, 3 years LLB or 5 years integrated course. Senior medical officer salary 60,000 1,50,000. MBBS degree with valid registration. Past candidates are eligible to apply. 2 years post internship experience as a doctor in government PSU. Selection process பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா marks obtained in the corresponding paper of UGC, NET December 2023, June 2024, CLAT PG 2024 aggregated MBBS சொல்லியிருக்காங்க. HR PR லாக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வெயிட்டேஜ் 75%, அதாவது NET December 2023, June 2024. கம்பைன்டு ஸ்கோர் ஆஃப் குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூவில் 25%. சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு நிறைய பிரிச்சுக்கிறாங்க. MBBS டிகிரிக்கு 25 மார்க்கு, பிஜி டிகிரி ஆஃப்டர் MBBS இன் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு 10, பிஜி டிப்ளமோ ஆஃப்டர் MBBS இன் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு 5, மொத்தமாக 35. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 25 மார்க்கு, அடிஷனல் சர்வீஸ் 2 years இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ், டோட்டலாக 35. குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் ஜென் OBC 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு 30% வச்சுருந்தீங்கன்னா 9 மார்க், அதில் ஒரு 30. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். எப்படி அப்ளை பண்ணணும்னா nhpcindia.com அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு கேரியர்ஸ்னு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கொடுத்துட்டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்புறம் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் 10th 12th மார்க் ஷீட்டு, ஹையர் கிரேட்ஸு, யூஜி பிஜி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாம் கிளியராக அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, காப்பி ஆஃப் MBBS டிகிரி சர்டிஃபிகேட்டு, காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ எவ்ரிதிங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 9th December சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 30 December. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டேட் தெரிஞ்சுக்கோனா மறக்காம எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.